பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பில் நம்ம இப்போ மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? சரி, வெல்கம் ஆல். வெல்கம் வெல்கம் ஆல். வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஸ்கிரீன் தெளிவா தெரியுதுங்களா? சாட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் தெளிவா தெரியுதா? கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாளைக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் முடிச்சா சாப்டர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போறது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இதுல பாத்தீங்கன்னா in the preceding sections, இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த சாப்டர்ல, you have learned that it is the sequence of bases. bases அப்படின்னா adenine, guanine, cytosine, thymine. இதோட சீக்வன்ஸ் தான் in DNA that determines the genetic information of a given organism. ஸோ ஒரு டிஎன்ஏ இப்படி இருக்குன்னா இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை நமக்கு இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய பேஸ் சீக்வன்ஸ் தான் ஜி. அது என்ன சீக்வன்ஸ் வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேஸ் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் கிவன் ஆர்கானிசத்தை டிட்டர்மைன் பண்ணுது, முடிவு பண்ணுது. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ், இதுதான் இங்க கீ டேர்ம். சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எ கிவன் ஆர்கானிசத்தை முடிவு பண்ணுது. அது எதுல இருக்கு? சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் டிஎன்ஏல இருக்கு. ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ், genetic makeup of an organism or an individual lies in the DNA sequence. So நம்மளோட genetic makeup எங்க இருக்குது? DNA ல தான் இருக்கு. DNA ல இருக்க sequence. DNA is made up of sequence. என்ன sequence? nucleotide sequence. nucleotide ல என்ன இருக்கு? நைட்ரோஜன் பேஸ் இருக்கு. அதான் பேஸ் அப்படிங்கிறாங்க, sequence of base. ஏன் sequence of baseன்னு சொல்றாங்க? sequence of nucleotideன்னு சொல்லாமே. ஏன் இங்க sequence of baseன்னு சொல்றாங்கன்னா, பென்டோஸ் சுகர் இருக்கு இல்லையா, ரைபோஸ் சுகர், டிஆக்சி ரைபோஸ் சுகர், பாஸ்பேட், இது ரெண்டும் மாறாது. எல்லா நியூக்ளியோடைட்லயுமே பாஸ்பேட் பாஸ்பேட் தான், ரைபோஸ் சுகர் தான். அந்த நியூக்ளியோடைட்ல இருக்க ஒரே சேஞ்ச் நைட்ரஜன் பேஸ் தான். அடினைன் இருக்கலாம், குவானைன் இருக்கலாம், சைட்டோசின் இருக்கலாம், தைமின் இருக்கலாம். அந்த நாலுல ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ சேஞ்ச் எதுல தான் வரப்போகுது? நைட்ரஜன் பேஸ்ல தான் வரப்போகுது. அதனாலதான் அவங்க சீக்வன்ஸ் ஆஃப் பேஸ்னு பேஸ்க்கு, நைட்ரோஜன் பேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்றாங்க, நியூக்ளியோடைட்னு சொல்லாம. ஏன்னா நியூக்ளியோடைட்ல இருக்க பேக் போன் எஸ்பிபின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லுவோம். பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ யாரு? எஸ்பிபி. பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ இஸ் சுகர் அண்ட் பாஸ்பேட். இவங்கள எல்லா நியூக்ளியோடைட்லயும் இவன் ஐடென்டிக்கலா தான் இருக்க போறான். ஆனா நியூக்ளியோடைடுக்கு நியூக்ளியோடைட் சேஞ்ச் ஆகக்கூடியது யாருன்னா பேஸ். அடினைனா, குவானைனா, சைட்டோசினா, தைமினா. அதனாலதான் சீக்வன்ஸ் ஆஃப் பேஸ்னு சொல்றாங்க. ஓகே, if two individuals differ, then their DNA sequences should also be different. என் மூஞ்சி முகரைய பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட மூஞ்சி முகரையோட ஒத்து போகாது, மாறி மாறி இருக்கு. அப்ப உருவத்துல மாற்றம் இருக்கு, உயரத்துல மாற்றம் இருக்கு, ஸ்கின் கலர்ல மாற்றம் இருக்குது, எல்லாத்துலயும் மாற்றம் இருக்குன்னா டிஎன்ஏ சீக்வன்ஸ்லயும் மாற்றம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே போல டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் மாறுதுன்னா டிஎன்ஏல சீக்வன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கணும். அதெல்லாம் அட்லீஸ்ட் அட் சம் பிளேசஸ். ஒரே ஸ்பீசிஸ்ல இருக்க இண்டிவிஜுவல்ஸ் ஏன் டிஃபர் ஆகுறாங்க? சில பிளேசஸ்ல டிஎன்ஏல சேஞ்சஸ் இருக்கு சீக்வன்ஸ்ல. தீஸ் அசம்ஷன்னா கெஸ் பண்றது, இப்படி எல்லாம் இருக்கலாம், யூகிக்கிறது, வித்தவுட் ப்ரூஃப் யோசிச்சு சொல்றோம் இல்லையா. எவிடன்ஸ் இல்லாம சொன்னா அசம்ஷன், அஸ்யூம் பண்ணாத, எவிடன்ஸோட சொல்லும்பாங்கல்ல, அது போல. தீஸ் அசம்ஷன்ஸ் led to the quest of finding out the complete DNA sequence of human genome. ஜீனோம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு செல் இருக்கு, அந்த செல்லுல நியூக்ளியஸ் இருக்கு. அனிமல்ஸ்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. ஓகேங்களா? மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ இருக்கு, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. நம்ம கிட்ட 2 ஜீனோம் இருக்கு. ஒன்னு நியூக்ளியஸ்குள்ள இருக்கு, ரெண்டாவது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இருக்கு. இது ரெண்டுமே ஜீனோம்னு சொல்லுவோம். ஒரு செல்லுக்குள்ள, ஒரு நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய என்டையர் டிஎன்ஏவை ஜீனோம்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் ஜீனோம் ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கு. நியூக்ளியஸ்குள்ள இருக்க என்டையர் டிஎன்ஏ 2.2 மீட்டர் டிஎன்ஏன்னு சொல்றோம்ல, தட் இஸ் வாட் ஜிஎன்ஏ, சாரி ஜீனோம். ஓகே,
ஸோ த கம்ப்ளீட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோமை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணமா இருந்தது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மாறி மாறி இருக்காங்க, டிஃப்ரெண்டா இருக்காங்க. எந்த பேஸ்ல டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அந்த சேஞ்ச்லாம் வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும்னு தூண்டுதலா இருந்தது. வித் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிங்க எழுதி வச்சுக்கோங்க. ஸ்மால் ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு இன்னொரு பேர், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு இன்னொரு பேர் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக் வேர் இட் வாஸ் பாசிபிள் டு ஐசோலேட் அண்ட் clone any piece of DNA and availability of simple and fast techniques for determining DNA sequences. ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை எடுத்து நீங்க தனியா ஐசோலேட் பண்ணலாம். பயோடெக்னாலஜில படிப்போம் பிசிஆர் டெக்னிக்னு, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஒரு டிஎன்ஏவை பில்லியன் காப்பீஸ் எடுக்கலாம், கோடிக்கணக்கான காப்பீஸ் எடுக்கலாம். குளோன்னா ஐடென்டிக்கல் காப்பீஸ் தனியா பிரிச்சு எடுத்து அது போல எக்கச்சக்கமா காப்பீஸ் எடுக்கலாம். அப்படின்னா எக்கச்சக்கமான காப்பீஸ் வந்துருச்சுன்னா டிஎன்ஏ சீக்வன்ஸை படிக்கிறது ஈஸியாயிரும். ஏன்னா உங்ககிட்ட நிறைய காப்பீஸ் இருக்கு. ஒன்று டெஸ்ட்ராய் ஆயிட்டாலும் 1000 டெஸ்ட்ராய் ஆயிட்டாலும் 10,000 டெஸ்ட்ராய் ஆயிட்டாலும் 10,001 இருக்கிறத வச்சு அந்த சீக்வன்ஸ் என்னங்கிறத படிக்கிறதுக்கு வசதியா இருந்துச்சு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் டெக்னிக், வேகமாகவும் டிஎன்ஏ சீக்வன்ஸை ஈஸியா டிட்டர்மைன் பண்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறதுக்கும் டெக்னிக்ஸ்லாம் வளர்ந்ததுனால a very ambitious project. ambitiousனா என்ன அர்த்தம்னா சவால், கஷ்டப்படணும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், நிறைய ஒர்க் போடணும், இட் வில் டேக் லாங் டைம். அப்படி பெரிய சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போறோம். அதுதான் ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் சீக்வன்சிங் ஹியூமன் ஜீனோம் வாஸ் லான்ச்டு இன் த இயர் 1990. 1990. நீட்டு, கியூட்டு, நெஸ்ட், என்டிஏ, வாட் எவர் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க எழுதினாலும் அதுல இந்த ஹியூமன் ஜீனோம் எப்ப லான்ச் பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க 1990. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1990. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் HGP வாஸ் கால்ட் அ மெகா ப்ராஜெக்ட். மெகா ப்ராஜெக்ட்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பாகுபலின்னு ஒரு படம் வந்துச்சு, அது ஒரு மெகா ப்ராஜெக்ட். 200-300 கோடி செலவுல எடுக்கிறாங்க. அது போல இது மெகா ப்ராஜெக்ட்னா செலவு ஜாஸ்தியா செய்யறாங்கன்னு அர்த்தம், டைம் அதிகமா எடுத்துக்கும்னு அர்த்தம், எக்கச்சக்கமான மக்களோட உழைப்பு தேவைன்னு அர்த்தம், பல கண்ட்ரிஸ் எனர்ஜி பண்றாங்கன்னு அர்த்தம். அததான் மெகா ப்ராஜெக்ட். பணம் பல கோடி செலவாகும். ஓகே, பல கோடினா 5 கோடி 10 கோடி இல்ல, பல்லாயிரக்கணக்கான கோடி செலவாகும். யூ கேன் இமேஜின் தட் மேக்னிடியூட், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. அண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ், எவ்வளவு தேவைகள் அதுக்கு இருக்குங்கிறது ஃபார் த ப்ராஜெக்ட். if we simply define the aims of the project as follows. So அந்த ப்ராஜெக்டோட எய்ம்ஸ் என்னன்னு பார்ப்போம். Human genome is said to have approximately 3 × 10⁹ base pair. ஓகே, எத்தனை பேஸ்? ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னா நம்மளோட ஜீனோமை ஃபுல்லா சீக்வன்ஸ் பண்ணி வைக்க போறாங்க. நம்மளோட ஜீனோம்ங்கிறது சிங்கிள் செல்லுல இருக்கக்கூடிய சிங்கிள் என்டையர் டிஎன்ஏ. இங்க என்ன இருக்கு? அடினைன் தைமின் இருக்கு, இங்க என்ன இருக்கு? குவானைன் சைட்டோசின் இருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லா நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அப்ப ஹியூமன் ஜீனோம்ல ஒரு டிஎன்ஏல எத்தனை பேஸ் பேர் இருக்கு? 3 × 10⁹ பேஸ் பேர் இருக்கு. அண்ட் இஃப் த காஸ்ட் ஆஃப் சீக்வன்சிங் ரெக்வயர்டு, ஸோ சீக்வன்சிங்க்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னா, ஒரு பேஸ் பேரை கண்டுபிடிக்க, இந்த அடினைன் தைமின் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க $3 வேணும். $3. $1 $90 கிட்ட, $80 $90 வந்துருச்சா? $90 வச்சுக்கோ, $270 வேணும். ஒரு பேஸ் பேரை கண்டுபிடிக்க எவ்வளவு வேணும்? 270 ரூபியில சொன்னா. பட் அங்க $3, ஏன்னா யூஎஸ்ல தான் இது பண்ணாங்கிறதுனால. The estimated cost in the beginning, எப்போ? 1990ல 1990ல பிகினிங்ல எஸ்டிமேட் பண்ண காஸ்ட். The total estimated cost of the project would be approximately, அதாவது ஒரு பேஸ் பேருக்கு $3னா 3 × 10⁹ பேஸ் பேருக்கு $9 பில்லியன். சார் $3னா 3×9 27 $270. அப்போ $9 பில்லியன் எவ்வளவுனா 80,000 கோடிக்கு மேல வரும். 80,000 கோடி, 80,000 crores, 80,000 crores மேல வரும் மணி. அடேங்கப்பா, எப்ப 1990ல 80,000 crores அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுங்களா? இமாலய அமௌண்ட். ஓகே, ஃபர்தர்
if the obtained sequences were to be stored, இந்த 3 × 10⁹ பேஸ் பேரை கண்டுபிடிச்சாச்சு. அதை எதுல சீக்வன்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? எழுதி வைக்கணும்ல. நான் யோசிக்கிற ஒரு விஷயத்தை அதை எழுதி வைக்கணும்னா நானே மறந்து போயிடுவேன். நானும் எனக்கெல்லாம் அப்பப்ப நிறைய ஞானோதயம் வந்து ஒரு கொட்டேஷன் அதெல்லாம் யோசிப்பேன். நம்ம கூட இப்படிலாம் யோசிக்கிறமேன்னு. எழுதி வைக்காம விட்டேன்னா மறந்துடும். உங்களுக்கு கூட எப்பயாவது கவிதை தோணலாம், கற்பனை தோணலாம், அதாவது ஏதாவது மோட்டிவேஷனலா பேசுற மாதிரி ஏதாவது நினைக்கிற மாதிரிலாம் தோணலாம். அதை எழுதி வைக்காம விட்டீங்கன்னா என்ன தோணுச்சுன்னு கூட மறந்து போயிடும். ஓகே, அதனாலதான் நல்ல விஷயங்கள் தோணுன்னா எழுதி வைக்கணும். Further, if the obtained sequences were to be stored in typed form in books, typed forms-லாம் அவங்க பண்ணல, ஒருவேளை எப்படி இருந்திருக்கும்னு சொல்றாங்க, ஒரு கெஸ். புக்ல டைப் பண்ணி வச்சாங்கன்னா, அதுவும் ஒரு பேஜுக்கு, அந்த புக்ல ஒரு பேஜுக்கு 1000 லெட்டர்ஸ்னு கணக்கு பண்ணி டைப் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, அண்ட் 1000 பேஜஸ் கொண்ட ஒரு புக்குக்கு 1000 பேஜ், ஒரு பேஜ்லயும் 1000 லெட்டரு, 1000 பேஜஸ் கொண்ட புக்கா அடுக்கி வச்சாங்க அப்படின்னா 3300 புக்கு வரும். ஒரு ரூம் ஃபுல்லா புக்கை அடுக்கி வைக்க வேண்டியதுதான். ஓகே. Required to store the information of DNA sequence from a single human cell. ஒரு ஹியூமன் செல்ல இருந்து எடுக்கிற டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்றதுதான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அப்ப அதுக்கு நமக்கு 3300 புக்கு வேணும். ஒவ்வொரு புக்கும் 1000 பேஜ், ஒவ்வொரு பேஜுக்கும் 1000 லெட்டர்ஸ். அப்படியே பின்னாடி திருப்பி படிச்சீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. 3300 புக்கு, 3300 புக்ஸ். ஒவ்வொரு புக்லயும் 1000 பேஜஸ், ஒவ்வொரு பேஜுக்கும் 1000 லெட்டர்ஸ் ஒவ்வொரு பேஜுக்கும். லெட்டர்ஸ்னா என்ன? அடினைன்னா ஏ, குவானைன்னா ஜி, அந்த சீக்வன்ஸ் டைப் பண்ணி வைப்போம் இல்லையா, அதான். சரி, த எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. எனார்மஸ்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன், டேட்டா எக்ஸ்பெக்டட் டு பி ஜெனரேட்டட் ஆல்சோ necessitated compulsory important என்னது? the use of high speed computational devices. கம்ப்யூட்டர் பெரிய ஹை ஸ்பீட்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வேணும், ஸ்லோவா இருக்கக்கூடாது, ஸ்டக் ஆகக்கூடாது. ஃபார் டேட்டா ஸ்டோரேஜ். இப்ப இருக்கிற மாதிரி டெராபைட்டு, கெராபைட்டு, ஜிகாபைட்டு எல்லாம் அப்போ கிடையாது. அப்பதான் அந்த டெக்னாலஜிலாம் இவால்வ் ஆயிட்டு 1990s. அப்பவே ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டேஷனல் டிவைஸ் வேணும் ஃபார் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவல். ரிட்ரீவல்னா என்னன்னா, டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா திருப்பி எடுத்து பார்க்கணும். டிஎன்ஏல இந்த இடத்துல இந்த சீக்வன்ஸ் இருக்குன்னா அதை எப்போ நான் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணாலும் அது எனக்கு காமிக்கணும். அண்ட் அதை வச்சு அனாலிசிஸ் பண்ணணும் ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கு. ஓகேங்களா? HGP was closely associated with the rapid development of new area in biology called bioinformatics. Bioinformatics oda closely related. Bioinformatics nu onnu vandirukuna human genome project possible kadayadu. Seri, bioinformatics na enna? Using computer science, mathematics and statistics மூணையும் யூஸ் பண்ணணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ், மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மூணையும் யூட்டிலைஸ் பண்ணி பயாலஜிக்கல் டேட்டாங்கிறது இங்க எடுத்துக்காட்டுக்கு டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆர் புரோட்டீன் சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ்னா அந்த பேஸ், என்னென்ன பேஸ் சீக்வன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சயின்ஸ் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டெவலப் ஆனிச்சு. ஓகே, அடுத்து கோல்ஸ் ஆஃப் HGP. இதை எழுதிக்கிறீங்களா? எழுதுறதுக்குள்ள நான் அழிச்சிடப்பறேன். எழுதுறதா இருந்தா எழுதிக்கங்க. ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்ல எழுதிக்கங்க. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மூணையும் யூஸ் பண்ணி பயாலஜிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்றது. பயாலஜிக்கல் டேட்டா அப்படிங்கிறது இங்க என்னவா இருக்கலாம்? டிஎன்ஏ சீக்வன்ஸா இருக்கலாம், அல்லது நமக்கு என்ன சீக்வன்ஸ்? புரோட்டீன் சீக்வன்ஸா இருக்கும். சரிங்க, அடுத்து கோல்ஸ் ஆஃப் HGP, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட நோக்கம் என்ன அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு கோல் வச்சாங்க, இலக்கு. ஓகே, சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் ஆஃப் HGP வேர் ஆஸ் ஃபாலோஸ். இந்த 6 இலக்குகள், 6 கோல்ஸும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், ஐடென்டிஃபை ஆல் த அப்ராக்சிமேட்லி 20,000 to 25,000 genes in human DNA. நம்ம டிஎன்ஏல இருக்க 20,000 இருந்து 25,000 ஜீன்ஸையும் கண்டுபிடிங்க. ஏன்னா எல்லா ஜீனையும் நீங்க கண்டுபிடிச்சாதான் ஜெனட்டிக் டிசார்டரை ஏதாவது பண்ண முடியுமா, கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால
யூஸ் இருக்கணும்ல. 80,000 கோடி செலவு பண்ணி அவங்க பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாதானே அந்த மருந்தை வித்து அவங்க திருப்பி என்ன பண்ண முடியும்? செலவு பண்ண பணத்தை ரெக்கவர் பண்ண முடியும். ஓகே. Determine the sequences of the 3 billion chemical base pairs that make up human DNA. So human DNA ல 3 billion chemical base pairs இருக்கு. adenine, guanine, cytosine. அந்த 3 பில்லியன் 1 பில்லியன்னா 100 கோடி, 3 பில்லியன்னா 300 கோடி, அதையும் நீங்க சீக்வன்ஸ் பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணணும். ஸ்டோர் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் டேட்டாபேசஸ். ஸோ ஜீன்ஸ் 20,000 to 25,000 ஜீன்ஸை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும். 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர்ஸை முடிவு செய்யணும், இதுதான் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். அதை அந்த இன்ஃபர்மேஷனை டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் கம்ப்யூட்டர்ல. இம்ப்ரூவ் டூல்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். ஸ்டோர் பண்ணி வச்ச டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கான டூல்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு அதர் செக்டார்ஸ் சச் அஸ் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரினா என்ன? ப்ரோட்டீன்ஸ், இந்த மெடிசின், வேற இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ராசஸிங், டிசீஸ்க்கு வந்து மெடிசின் கண்டுபிடிக்கிறது, அங்கெல்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஹெல்ப்ஃபுல்லாக மாற்றணும். எப்பவுமே மனுஷன் ஒரு விஷயம் செய்யறான்னா அதனால மனித குலத்துக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு பார்ப்பான். அட்ரஸ் த எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். எல்சி, எத்திக்கல், லீகல், சோஷியல் இஷ்யூஸ், அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தட் மே அரைஸ் ஃப்ரம் த ப்ராஜெக்ட். இப்போ ரிலிஜியஸ் பர்சன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? ஹியூமன் படைச்சது கடவுள், கடவுள் படைப்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏவே நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதையே நீங்க டிசைன் பண்ணி மாத்தி வைக்கிறேன் அப்படி இப்படின்னீங்கன்னா நீங்க கடவுள் ஆயிருவீங்க, அதனால அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போராட்டங்கள்லாம் எழலாம், கோர்ட்ல கேஸ்லாம் போடலாம். இதை தவறா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் போராட்டம் எழலாம். இது எல்லாத்தையும் மீட் பண்றதுக்கு இவங்க ஒரு லாயர் குரூப் அதெல்லாம் வச்சு அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்குன்னு ஒரு குரூப்பா அமைக்கணும். இதெல்லாம் தான் கோல். ஓகே. The Human Genome Project was a 13-year project. This is very important. நல்லா பாருங்க, 13 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் தொடர்ந்துச்சு. Coordinated by US Department of Energy and the National Institute of Health. So United Statesல ரெண்டு, ஒன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த். ஓகே, யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த், இந்த ஆர்கனைசேஷன் தான் முதல்ல வந்து கோஆர்டினேட் பண்ணாங்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை. ஆனா மணி பத்தலை, ஃபண்டு பத்தலை, சயின்டிஸ்ட் பத்தலை, கம்ப்யூட்டர் டேட்டா பேஸு அந்த டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்றதுக்கு அவங்களுக்கு மட்டும் முடியல அவங்களால. அப்போ உதவி தேவைப்பட்டுச்சு. டியூரிங் த ஏர்லி இயர்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், த வெல்கம், WL இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, வெல்கம் ட்ரஸ்ட் யூகே பிகம் எ மேஜர் பார்ட்னர். அப்ப இவங்களும் போய் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது, ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது, அந்த மாதிரி வெல்கம் ட்ரஸ்ட் யூகேவும் அதுல ஒரு பார்ட்னரா, மெயின் பார்ட்னரா சேர்ந்தாங்க. அடிஷனல் கான்ட்ரிபியூஷன்ஸ் கேம் ஃப்ரம் ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, சைனா அண்ட் அதர்ஸ். ஏன்னா இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாதான் அவங்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை முடிக்கும் போது இந்த கண்ட்ரீஸ்க்கும் ஷேர் பண்ணிப்பாங்க, அந்த கண்ட்ரியும் அதுல ஃபர்தரா ரிசர்ச் பண்ண பயன்படுத்திக்குவாங்க ஹெல்ப் பண்ணிட்டு. அதனால ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பண்ணா எல்லாரும் செலவு பண்ணி எல்லாருக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஒருத்தர் பண்றான், அவனோட பார்ட்னரா சேர்ந்துக்கும் போது ரிசல்ட்டை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். அதனால the project was completed in 2003. 1990ல ஆரம்பிச்சாங்க, 1990ல 13 வருஷம் கழிச்சிருச்சுன்னா 2003 முடிச்சிட்டாங்க. Knowledge about the effect of DNA variations among individuals can lead to revolutionary. So நமக்கு இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் டிஎன்ஏல இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ்னால என்ன எஃபெக்ட் வருதுங்கிற அறிவு நமக்கு வந்துச்சுன்னா, நாலேஜ் வந்துச்சுன்னா அது ரெவல்யூஷனரியா இருக்கும். அண்ட் எதுல ரெவல்யூஷனரியா இருக்கணும்? ரெவல்யூஷனரி நியூ வேஸ் டு டயக்னோஸ்னா என்ன? டிசீஸ், என்ன டிசீஸ்னு கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும், குயிக்கா கண்டுபிடிச்சிடலாம், அதை ட்ரீட் பண்ணலாம். அண்ட் சம்டே ப்ரிவென்ட்னா நோயே வராம தடுக்கலாம். ப்ரிவென்ட் thousands ஆஃப் டிசார்டர்ஸ் தட் அஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஆயிரக்கணக்கான டிசார்டர் வரதையே தடுத்துடலாம், வருமுன் காப்போம், ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ டயக்னோஸ் கண்டுபிடிக்கலாம், ட்ரீட் பண்ணலாம், அதெல்லாம் தாண்டி thousands ஆஃப் டிசீஸ் வராம நம்மளால நமக்கு தடுத்துக்க முடியும். Besides providing clues to understanding human biology, learning about non-human organisms, அதாவது ஹியூமன் பயாலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோட சேர்த்து லேர்னிங் அபவுட் non-human organism DNA sequences can lead to an understanding of their natural capabilities that can be applied towards solving challenges in healthcare. ஸோ நமக்கு ஹெல்த் கேர், மெடிசின்ல, அக்ரிகல்ச்சர், விவசாயத்துல
எனர்ஜி ப்ரொடக்ஷன், இந்த மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல, மீத்தேன் அந்த கேஸ் எல்லாம், அது என்விரான்மெண்டல் ரெமடியேஷன்னா பொல்யூஷனை சரி பண்றது. இதுக்கெல்லாம் நம்ம எந்த ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஹியூமன் ஆர்கானிசத்தோட டிஎன்ஏவையும் சீக்வன்ஸ் பண்ணாங்க. மெனி நான் ஹியூமன் மாடல் ஆர்கானிசம் சச்சஸ், நீட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமன் இல்லாம ஜெனட்டிக் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மாதிரி வேற எதுலலாம் ஜீனோம் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாக்டீரியா, ஈகோலை மெயின்லி, ஈஸ்ட், செனரோஹாபிட்டிஸ் எலிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு புழு நெமட்டோட், நான் பேத்தோஜெனிக் நெமட்டோட். நான் பேத்தோஜெனிக்னா டிசீஸ் ஏற்படுத்தாது, பேத்தோஜெனிக்னா டிசீஸ் ஏற்படுத்தும். செனரோஹாபிட்டிஸ் எலிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் காஸ் பண்ணாத ஒரு புழு நெமட்டோடு. ட்ரோசோஃபைலா, த ஃப்ரூட் ஃப்ளை. பிளான்ட்ஸ்ல ரைஸ் அண்ட் அரபிடாப்சிஸ். அரபிடாப்சிஸ்லாம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட். ரைஸ் நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட்டு, அதனால இதெல்லாம் அதோட ஜீனோம் எல்லாம் சீக்வன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹேவ் ஆல்சோ பீன் சீக்வன்ஸ்ட். இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நான் ஹியூமன் மாடல்ஸ் எதுல இருந்தெல்லாம் இது வரைக்கும் சீக்வன்ஸ் பண்ணிருக்காங்க ஜீனோம்? பாக்டீரியா, ஈஸ்ட், செனரோஹாபிட்டிஸ் எலிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு நெமட்டோட், ட்ரோசோஃபைலா ஃப்ரூட் ஃப்ளை, பழ ஈக்கள், பழத்தை மொச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஈ, அதுதான் ட்ரோசோஃபைலா. தாவரங்களை பொறுத்த வரைக்கும், பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ரைஸ் அண்ட் அரபிடாப்சிஸ். அரபிடாப்சிஸ்ங்கிறது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல அதிகமா பயன்படுத்துறாங்க. சரி, இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல என்ன மெத்தடாலஜி பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்ப்போம். The method involved two major approaches. One approach focused on identifying all the genes that are expressed as RNA, referred to as expressed sequence tags, ESTS. பிராக்கெட்ல சின்னதா இருக்கிறத பாத்துக்கங்க, இதை கொடுத்து ஃபுல் ஃபார்ம் கொடுப்பாங்க. இப்ப நமக்கு ஞாபகம் இருக்கும், எக்ஸாம்ல போய் எக்ஸ்பிரஸ்ட் சீக்வன்ஸ் டேக்ஸ்ங்கிறது மறந்துடும். அவன் வேற ஏதாவது கொடுத்துருப்பான், எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா எக்ஸ்பிளைன்டு அதெல்லாம் சொல்லுவான். அதனால சீக்வன்ஸுக்கு பதிலாக சயின்டிபிக் டேக்ஸ் அப்படின்மா. அதனால நீங்க எக்ஸ்பிரஸ்ட் சீக்வன்ஸ் டேக்ஸ் ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கங்க, இந்த ஷார்ட் ஃபார்மை கொடுத்து கேட்பாங்க. The other took the blind approach of simply sequencing the whole set of genome that contained all the coding and non-coding sequence and later assigning different regions in the sequence with functions. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ரெண்டு விஷயம் முடிவு பண்றாங்க. ஒன்னு, எந்த ஜீன்லாம் ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுதோ, எதெல்லாம் கோடிங் சீக்வன்ஸோ, கோடிங் சீக்வன்ஸ் தான் ஜீனு, ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்றது தான் கோடிங் சீக்வன்ஸோ, அதை மட்டும் சீக்வன்ஸ் பண்ணிட்டு நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, முழு டிஎன்ஏவையும் சீக்வன்ஸ் பண்ணிடு, அதுக்கப்புறம் யாரு ஃபங்க்ஷன் பண்றா யாரு ஃபங்க்ஷன் பண்ணலங்கிறத ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த முழு சீக்வன்ஸும், கோடிங் நான் கோடிங் சீக்வன்ஸ் எல்லாத்தையும், ஹோல் ஜீனோமையும் அவங்க சீக்வன்ஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு டிஃபரன்ஸே எங்க தெரியுமா இருக்கு? நான் கோடிங் சீக்வன்ஸ்ல தான், கோடிங் சீக்வன்ஸ்ல இல்ல. எங்க ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணாதோ அதுலதான் ஹியூமன்ஸ்க்கு டிஃபரன்ஸே இருந்தது. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அடுத்த டாபிக்ல படிப்போம். அப்ப என்டையர் டிஎன்ஏவையும் சீக்வன்ஸ் பண்ணாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறத பண்ணல. ஏன்னா எந்த ஜீன்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிடும். அந்த பல வருஷத்தை மிச்சப்படுத்துறதுனால மொத்தத்தையும் சீக்வன்ஸ் பண்ணிட்டா, அதனால ஒரு ஷார்ட் கட் மாதிரி அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காம எல்லாத்தையும் சீக்வன்ஸ் பண்ணு, அப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல கோடிங் நான் கோடிங் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சீக்வன்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லேட்டர் அசைனிங் டிஃப்ரெண்ட் ரீஜன் இந்த சீக்வன்ஸ்ல இருக்க டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கு அதோட ஃபங்க்ஷனோட நீங்க அசைன் பண்றீங்க. டேர்ம் ரெஃபர் டு அஸ் சீக்வன்ஸ் அனோட்டேஷன். அனோட்டேஷன் அப்படி சீக்வன்ஸ்னா தெரியும், பேஸ் என்னென்ன பேஸ் இருக்கு, ஏ ஜி சி சி ஜிங்கிறது தான் சீக்வன்ஸ். அனோட்டேஷன் அப்படின்னா அந்த சீக்வன்ஸோட அந்த ஸ்ட்ரக்சரா சொல்றது, எத்தனை பேஸ் பேர் இருக்கு அனோட்டேஷன், அது என்ன ஃபங்க்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அனோட்டேஷன். ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டா அது அனோட்டேஷன் சொல்லுவோம். ஃபார் சீக்வன்சிங் த டோட்டல் டிஎன்ஏ ஃப்ரம் எ செல் இஸ் ஐசோலேட்டட். ஒரு செல்ல இருந்து 2.2 மீட்டர் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நம்ம ஐசோலேட் தனியா பிரிச்சு எடுத்துறோம். அண்ட் கன்வெர்டட் இன்டு ரேண்டம் ஃபிராக்மெண்ட்ஸ். கட் பண்ணிடுறீங்க கண்ணா பின்னான்னு. எதை வச்சு? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைமை வச்சு. ஆஃப் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் சைஸ், சின்ன சின்ன சைஸா. ரீகால் டிஎன்ஏ இஸ் எ வெரி லாங் பாலிமர் and their technical limitation in sequencing very long piece of DNA technical limitation என்ன, நம்மளால முடியாது. there are technical limitations, தடைகள் இருக்கு, கஷ்டம்.
டெக்னிக்கலி 2.2 மீட்டர் உள்ள டிஎன்ஏவை அப்படியே வரிசையா புடிச்சுக்கிட்டு கண்ணுக்கே தெரியாது. அதான் டெக்னிக்கல் லிமிடேஷன். ஒரேடியா நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா. இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி படிக்கணும், எப்படி நம்ம எக்ஸாம்ல அதிக மார்க் வாங்குறதுக்கு இதுலயே நமக்கு சீக்கிரட்லாம் சொல்லியிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். படிச்சதை என்ன பண்ணணும்? ஸ்டோர் பண்ணிக்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சதை என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். இதை பண்ணிட்டீங்கன்னா நீட்ல நீங்க 720 அவுட் ஆஃப் 720. ஆனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3லயும் இதை பண்ணணும். ஆனா இதுக்கு தான் நீங்க டைம் இல்லைங்கிறீங்க. ஓகே, சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த டைம் இருக்கணும் உங்களுக்கு. அண்ட் cloned in suitable host using specialized vectors. இங்க என்ன சொல்றாங்க? டிஎன்ஏவை குட்டி குட்டி காப்பியா வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு சூட்டபிள் வெக்டார் அப்படிங்கிறது, ஸ்பெஷலைஸ்டு வெக்டார் அப்படிங்கிறது வெக்டர் இதான். ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் தான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல. பிளாஸ்மிட் தான் வெக்டரா இருக்கும். அதுல நீங்க ஹியூமன் டிஎன்ஏவை பைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்மிட் மல்டிப்ளை ஆகும் போதெல்லாம் உங்களோட அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ சீக்வன்ஸும் மல்டிப்ளை ஆகும். இந்த டிஎன்ஏவை தான், ஹியூமன் டிஎன்ஏவை தான் என்ன பண்ணிட்டீங்க? சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டீங்க. ஏன் சார் ஹியூமன் டிஎன்ஏவை கட் பண்ணி அதை குளோன் பண்றீங்க, மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கிறீங்க? நான் ஒரே ஒரு பீஸை வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் என்னன்னு படிச்சா ஒருவேளை டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா, அதில் நான் படிச்சு முடிச்சது சரிதானான்னு திருப்பி செக் பண்ணா இன்னொரு சீக்வன்ஸ்க்கு எங்க போறது? அதனால several thousand காப்பீஸ் க்ளோன் பண்ணி வச்சுக்குவாங்க, மல்டிபிள் காப்பீஸ். வித் ஹெல்ப் ஆஃப் பாக்டீரியல் வெக்டர் அதில் நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை பைண்ட் பண்ணி மல்டிபிள் காப்பீஸ் எடுக்க வச்சிருவாங்க. மல்டிபிள் காப்பீஸ் கையில் இருக்கும்போது ஒன்று படிக்கும்போது டெஸ்ட்ராய் ஆகிட்டா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சீக்வன்ஸ் பண்ணி முடிச்சுட்டா அது கரெக்ட் தாங்கிறதுக்கு இன்னும் 2-3 சீக்வன்ஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால செவரல் காப்பீஸ் முதல்ல எடுக்கணும் டிஎன்ஏவை கட் பண்ணி. த cloning resulted into amplification. ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 2 வருது இல்லை, 1 9 வருது இல்லை, 1 லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆகிறது தான் ஆம்பிளிஃபிகேஷன். எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடுறது. ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஈச் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் so that it is subsequently could be sequenced with ease. ஈஸியாக நீங்கள் அதை சீக்வன்ஸ் பண்ணிடலாம். டேமேஜ் ஆனால் அடுத்ததை எடுத்து எத்தனை தடவை டேமேஜ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. லட்சக்கணக்கில் நீங்கள் என்ன பண்ணிடுவாங்க? மல்டிபிள் பண்ணி வச்சுருவாங்க, க்ளோன் பண்ணி வச்சுருவாங்க. அதான் ஆம்பிளிஃபிகேஷன். த காமன்லி யூஸ்ட் ஹோஸ்ட் வேர் பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட். இதை ஹியூமன் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்னா குட்டி குட்டி பீஸ். அந்த குச்சி குச்சி பீஸ் இருக்கு இல்லையா, அதை மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹோஸ்ட் யாரா இருப்பா? Mostly bacteria அல்லது yeast. And the vectors were called as bacterial artificial chromosome and yeast artificial chromosome, BAC and OAC. இந்த இடத்துல yeast தான் Y artificial chromosome, Bங்கிறது bacterial artificial chromosome. ஸோ இதோட ஹியூமன் டிஎன்ஏ, ஹியூமன் ஜீன் பீஸ் இருக்குல்லையே, ஹியூமன் டிஎன்ஏவோட ஃப்ராக்மெண்ட் குட்டி பீஸ், அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பாக்டீரியா மல்டிப்ளை ஆகும் போதெல்லாம் நம்மளோட ஹியூமன் டிஎன்ஏவும் அதுக்குள்ள மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகும். அந்த வெக்டர் பிளாஸ்மிடோட சேர்ந்து அப்படி மல்டிப்ளை ஆகிட்டே போகும்போது பாக்டீரியா 20 நிமிஷத்துல 2 அடுத்த 20 நிமிஷத்துல 4 அதுக்கடுத்த 20 நிமிஷத்துல 8 அதுக்கடுத்த 20. அப்போ ஒரு நாள் முழுக்க விட்டா அது லட்சக்கணக்கான காப்பீஸ் வந்துடும் நமக்கு. ஈஸ்டும் அதே போலதான் குயிக்கா மல்டிப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டுங்க, த ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த இடத்துல கேட்பாங்க பிஏசி ஒய்ஏசி எதுக்கு? வெக்டர்ஸா யூஸ் பண்ணாங்க, வேற ஒன்றும் இல்லை. வெக்டர்ஸ் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண வெக்டர்ஸ் யாரு? பிஏசி பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம், ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். இது ரெண்டும். வெக்டர்ஸ்னா யாரு? திருப்பி சொல்றேன். வெக்டர்ங்கிறவன் பிளாஸ்மிட், வட்டமா இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ. நார்மல் டிஎன்ஏ இந்த மாதிரி இருக்கும், ஜீனோமிக் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, குரோமோசோமல் டிஎன்ஏ. இது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ பாக்டீரியாவில். இதுல இடையில போய் நம்ம எந்த ஹியூமன் டிஎன்ஏவை மல்டிபிள் பண்ணுமோ அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இந்த பாக்டீரியா எப்பெல்லாம் மல்டிப்ளை ஆகுதோ அதோட சேர்ந்து ஹியூமன் ஜீனோமும் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே வரும். ஸோ வெக்டர்ங்கிறது பிளாஸ்மிட், பாக்டீரியாவில் இருக்க பிளாஸ்மிட். ஓகே, த ஃப்ராக்மெண்ட்ஸ் வேர் சீக்வன்ஸ்ட் யூசிங் ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சர்ஸ் தட் ஒர்க்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் மெத்தட் டெவலப்டு பை ஃப்ரெட்ரிக் சாங்கர். இது முக்கியம். The fragments were sequencedனா என்னென்ன இருக்கு? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் என்ன ஆர்டர்ல இருக்குன்னு சீக்வன்ஸ் பண்ணது ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சர்ஸ். அப்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ் தட் ஒர்க்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எ மெத்தட் டெவலப்டு பை
ஃப்ரெட்ரிக் சாங்கர். எக்கச்சக்கமான சயின்டிஸ்ட் படிக்கிறோம், நோட் பண்ணிங்க. சாங்கர் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டுக்காக ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சர் அவரோட மெத்தட்ல தான், அவர் டெவலப் பண்ண மெத்தடை பேஸ் பண்ணி தான் இந்த ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ் இருக்கு. அதுதான் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸோட சீக்வன்ஸை கண்டுபிடிச்சு நமக்கு தரப்போகுது. ரிமெம்பர், சாங்கர் is also credited for developing method for determination of amino acid sequence in protein. புரோட்டீன்ல என்ன அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் இருக்குங்கிறத டிட்டர்மைன் பண்றதுக்கு கண்டுபிடிச்சதும், மெத்தடை கண்டுபிடிச்சதும் ஃப்ரெட்ரிக் சாங்கர் தான். டிஎன்ஏல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் எதுங்கிறத கண்டுபிடிக்கிற மெத்தடை டெவலப் பண்ணதும் சாங்கர் தான். சாங்கர் ரெண்டு விஷயம், புரோட்டீன் சீக்வன்ஸையும் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடை டெவலப் பண்ணாரு, டிஎன்ஏ சீக்வன்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடை டெவலப் பண்ணாரு. யாரு? சாங்கர். எவ்வளோ நல்லவர். ஓகே. These sequences were then arranged based on some overlapping regions present in them. So overlapping sequence, repeatedா இருக்கிற sequence சொல்லுவாங்க. AT, AT, AT வந்தா அதெல்லாம் overlapping. ஓகே. repetitive-ஆ இருந்தா. This required generation of overlapping fragments of our sequencing. So overlapping fragments-ஐ அவங்க வந்து சீக்வன்ஸ் பண்றது அது தேவைப்பட்டுச்சு இந்த இதுல. அலைன்மெண்ட் ஆஃப் தீஸ் சீக்வன்சஸ் வாஸ் ஹியூமன்லி நாட் பாசிபிள். இந்த ஓவர்லேப்பிங் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணியாச்சு, ஜென்ரேட் பண்ணதை அலைன் பண்ண நம்மளால முடியாது. ஏன்? எல்லாமே மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், கையில எடுத்தெல்லாம் அலைன் பண்ண முடியாது, எல்லாம் கண்ணுக்கே தெரியாம மாலிக்யூல்ஸ். அப்ப நம்மளால ஹியூமனால அரேஞ்ச் பண்ண முடியாது. therefore specialized computer based programs were developed. These computer-based programs develop பண்ண. These sequences were subsequently annotated. Annotedனா அந்த சீக்வன்ஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணும், அந்த சீக்வன்ஸ்ல அடினைன், குவானைன், சைட்டோசின் என்ன ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கறத நோட் பண்றதா annotated and were assigned to each chromosome. ஸோ ஒவ்வொரு குரோமோசோம்லயும் என்னென்ன, நமக்கு மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்குங்க? 23 pairs ஆஃப் குரோமோசோம் இருக்கு. 46 குரோமோசோம். அதுல 23 pairs. ஒரு குரோமோசோம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்னொரு குரோமோசோம் இருக்கும். இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, மேலுக்கு 24 குரோமோசோமுக்கு நீங்க சீக்வன்ஸ் பண்ணணும், ஃபீமேலுக்கு 23 பண்ணா போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேர் இப்படி இருக்குன்னா இதுல என்ன இருக்கும், இதுதான் இங்க இருக்கும். அது போல 23 பேர், 23rd பேர்ல எக்ஸ் குரோமோசோம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஹியூமன் பீயிங்ல மேல் மனிதர் ஆண்களுக்கு 23rd பேர்ல எக்ஸ் ஒய் இருக்கும். அப்ப எக்ஸ் தனியா சீக்வன்ஸ் பண்ணி ஒய்யை தனியா சீக்வன்ஸ் பண்ணா 22 பேர்ல 22 மட்டும் பண்ணா போதும். 23வது பேர்ல 23, 24. அப்போ மேல்னா 24 குரோமோசோமை சீக்வன்ஸ் பண்ணும், ஃபீமேல்னா 23 பண்ணா போதும். காரணம் 23rd பேர் நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய். மேலுக்கு, ஃபீமேலுக்கு எக்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப மேல்னா 24 குரோமோசோம்ஸ்க்கு சீக்வன்ஸ் பண்ணணும், ஃபீமேல்னா 23. அப்ப டோட்டலா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல எத்தனை குரோமோசோம் சீக்வன்ஸ் பண்ணிருப்பாங்க? 24 குரோமோசோம். YU. ஓகே. The sequence of chromosome 1 was completed only in May 2006. So chromosome 1 வந்து 2006ல கண்டுபிடிச்சாங்க. This was the last of the 24 human chromosome. ஏன் 24? X and Y, 23rd pair. Okay. 22 autosomes and X and Y. ஏன் இதை வந்து குரோமோசோம் 1 தான் லாஸ்டா கண்டுபிடிச்சாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்டா கண்டுபிடிச்சிருக்காங்க, குரோமோசோம் 1 லாஸ்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்? அதுதான் உங்களுக்கு பெருசா பாருங்களேன் தெரியும். டு பி சீக்வன்ஸ்ட். Another challenging task was assigning the genetic and physical maps of the genome. இப்போ genetic map and physical map, குரோமோசோம் இப்படி இருக்கு, இங்க என்ன ஜீன் 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 இருக்கு. இதுதான் ஜெனடிக் மேப் அண்ட் பிசிக்கல் மேப்னு சொல்லுவோம். இது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான், எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு. சீக்வன்ஸ் பண்ணியாச்சு, எந்தெந்த எத்தனை பேஸ் பேர் சேர்ந்து ஒரு ஜீன் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும்ல. திஸ் வாஸ் ஜெனரேட்டட் யூசிங் இன்ஃபர்மேஷன் ஆன் பாலிமார்பிசம் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ரெகக்னிஷன் சைட். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணும், அந்த என்சைம் போய் கட் பண்ணும். டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா டிஎன்ஏவை கட் பண்ணும், இந்த மாதிரி எங்கெல்லாம் கட் பண்ணுது, கட் பண்ண ரீஜனை வச்சு அவங்க கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண வைப்பாங்க. அப்ப இந்த ரீஜன் ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா இது ஒரு ஜீன், இந்த ரீஜன் ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா இது ஒரு ஜீன். இது எக்ஸ்பிரஸே பண்ணனா இது ஜீன் கிடையாது, நான் கோடிங் சீக்வன்ஸ். இது எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா ஜீன். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு
ரெகக்னிஷன் சைட்டுங்கிறது கட் பண்ற இடம். டிஎன்ஏவை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ண ஏரியால ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணுதா கேரக்டர் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. பாக்டீரியாவை யூஸ் பண்ணியோ ஈஸ்டை யூஸ் பண்ணியோ. அண்ட் சம் ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் நோன் அஸ் மைக்ரோ சேட்டலைட்ஸ், ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இன் ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ். ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ்னா என்னன்னா ஏடி 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 ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இந்த மாதிரி வரிசையா இருக்கிறது. அதான் பாலிமார்பிசம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒருத்தருக்கு 4 ஏடி ஏடி இருக்குன்னா இன்னொருத்தருக்கு 5 இருக்கலாம், 5 இருக்கலாம். பாலிமார்பிசம்னா பாலிமெனி. ஸ்ட்ரக்சரலி ஹியூமன்லயே இந்த ரெப்படேட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நான் எக்ஸ்பிரஸிங், எந்த கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் பண்ணாது. இது வந்து ஹியூமன்லயே ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் சேஞ்ச் ஆகும். ஆனா இது எக்ஸ்பிரஸ் பண்ணாததுங்கிறதுனால நம்ம கேரக்டர்ல எந்த சேஞ்சும் வரல. பட் இதை வச்சுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல. ஓகே, ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல இந்த பாலிமார்பிசம்னா என்ன, ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் அடுத்து. ஓகே, salient features of human genome என்ன. இந்த ரெப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸ் எதுக்குங்க, இந்த மைக்ரோ சேட்டலைட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அது எதுக்கு? அதை வச்சுதான் நம்ம வந்து ஜீன்ஸை ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, ரெப்படேட்டிவ் யூனிட்ஸை வச்சு. ஏன்னா அந்த ரெப்படேட்டிவ் பாலிமார்பிசம் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாது, அதை விட்டுருங்க. மீதி எல்லாம் இருக்குல்ல, அது எக்ஸ்பிரஸ் பண்ணும், அதுதான் ஜீன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ salient features of human genome. Some of the salient observations, important features என்னென்ன? The human genome contain 3164.7 million base pairs. Okay, 3164.7 million base pair. Okay, சரி, 9 billion வரும். 3164.7 million base pair. இவன் என்ன கொடுத்துருக்கானோ அந்த இதுல ஞாபகம் வச்சுங்க, அப்படிதான் எக்ஸாம்ல கொஸ்டின் வரும். இது நீட் கொஸ்டின், நோட் பண்ணுங்க. salient feature ஒவ்வொன்றும் எக்ஸாமுக்கு முக்கியம். The average gene consists of 3000 bases. ஒவ்வொரு ஜீன்லயும் ஆவரேஜா கூட்டி கழிச்சு வகுத்து பார்த்தா ஆவரேஜா 3000 பேசஸ் இருந்துச்சு. பட் சைஸ் வேரி கிரேட்லி. ஏன்னா பெரிய குரோமோசோம் இருந்துச்சு, குட்டி குரோமோசோமும் இருந்துச்சு. வித் த லார்ஜஸ்ட் known human gene being dystrophin at 2.4 million base. நீ பாருங்க, ஆவரேஜ் 3000 பேசஸ்ங்கிறான். ஆனா லார்ஜஸ்ட் ஜீன், லார்ஜஸ்ட் ஹியூமன் ஜீன்ல எத்தனை பேசஸ் இருந்துச்சு? 3000 எங்க இருக்கு, 2.4 million பேசஸ் எங்க இருக்கு? ஸோ நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. ஆவரேஜா 3000 பேசஸ் சொல்லிட்டாங்க. லார்ஜஸ்ட் ஜீன் எதுன்னா டைஸ்ட்ரோஃபின், 2.4 million பேசஸ். கடைசியா சீக்வன்ஸ் பண்ண குரோமோசோம் எது? குரோமோசோம் நம்பர் 1 மறந்துடாதீங்க. The total number of gene is estimated at 30,000, much lower than previous estimates of 80,000 to 1,40,000 gene. ஃபர்ஸ்ட் அவங்க எஸ்டிமேட் பண்ணது 80,000 வந்து 1,40,000 ஜீன்ஸ் இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆனா 30,000 ஜீன் தான் இருந்துச்சு ஹியூமன்ல. மொத்த ஜீன்ஸோட எண்ணிக்கை குரோமோசோம் 1ல இருந்து குரோமோசோம் 24 வரைக்கும் 23 பேர்ஸ். 23rd பேர்ல எக்ஸ் அண்ட் ஒய், அவரை 24 குரோமோசோம்ல 30,000 ஜீன்ஸ் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஆல் 99.9% நியூக்ளியோடைட் பேசஸ் ஆர் எக்ஸாக்ட்லி த சேம் இன் ஆல் ஹியூமன்ஸ். மீதி 0.1% இருக்குல்ல, அதுதான் இந்த பாலிமார்பிசம் ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ்னு சொல்றோம். இதுதான் டிஃபர் ஆகும். இது நான் எக்ஸ்பிரசிவ், எக்ஸ்பிரஸ் பண்ணாது. அதனால அந்த 0.1 டிஃபரன்ஸ் இருக்கிறது வெளியில தெரியாது நமக்கு. ஏன்னா அது எக்ஸ்பிரஸ் பண்ணாத இடத்துல தான் அந்த டிஃபரன்ஸே இருக்கும். அதை வச்சுதான் இந்த கிரைம் எல்லாம் கண்டுபிடிக்க போறோம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல அடுத்த டாபிக்ல. The functions are unknown for over 50% of discovered genes. அப்ப 30,000 ஜீன் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுல 15,000 ஜீன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஜீன் என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நமக்கு தெரியல. less than 2% of the genome codes for proteins. So entire ஜீனோம்ல 2% தான் கோட் பண்ணுது. அந்த 2%ல இருக்கக்கூடிய 50% ஆஃப் த ஜீன்ஸ்க்கு நமக்கு என்ன தெரியாது, கோட் பண்ணுது. ஆனா என்ன எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியல. Repeated sequences make up very large portion of the human genome. Human genomeல repeated sequenceனா 80 repeated sequence. இந்த மாதிரி sequence அதிகமா இருக்கு நம்மளோட ஜீனோம்ல, டிஎன்ஏ. Repetitive sequence are structures of DNA sequence that are repeated many times,
sometimes 100 to 1000 times. They are thought to have no direct coding function. இந்த repetitive units வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது, எந்த ஒரு கேரக்டரையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாது. பட் தே ஷெட் லைட் ஆன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர், டைனமிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். ஸோ குரோமோசோம் ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு, அந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி இந்த மாதிரி இருக்கும் சில குரோமோசோம். குரோமோசோம் ஸ்ட்ரக்சர், டைனமிக்ஸ்ல டிஃபரன்சஸ், ஒரு ஹியூமனுக்கும் இன்னொரு ஹியூமனுக்கும் அந்த 0.1% டிஃபரெண்ட் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த டிஃபரன்சஸ் படிக்கிறதுக்கு. எவல்யூஷன், அந்த டிஃபரன்ஸ் தான் எவல்யூஷனுக்கு காரணமா இருக்கு. சில கேரக்டர்லாம் நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகாம போயிடுச்சு, முன்னாடி எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த எவல்யூஷனை லேர்ன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த ரெப்படிட்டிவ் யூனிட்ஸ் தான். குரோமோசோம் 1 அதுதான் லார்ஜஸ்ட் குரோமோசோம், அதனாலதான் அதை கடைசியா கண்டுபிடிச்சாங்க. குரோமோசோம் 1 has most genes, 2968 gene, and Y has fewest, 231. எப்பவுமே நம்ம ஈஸி டு டிஃபிகல்ட் வரணும். அதனாலதான் ஒய் குரோமோசோமை ஃபர்ஸ்ட் படிச்சாங்கன்னு நான் சொல்லல, பட் எது மோஸ்ட் டிஃபிகல்ட்டோ அதை கடைசியா தான் பண்ணாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், டிஃபிகல்ட்டை கடைசியா பார்த்துக்கலாம், முதல்ல ஈஸியா இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன்னா ஒரு எக்ஸாம்ல ஈஸி கொஷின்ஸும் வரும், மாடரேட் கொஷின்ஸும் வரும், டிஃபிகல்ட் கொஷின்ஸும் வரும். நீங்க பிகினிங்ல இருந்து டிஃபிகல்ட்டா வச்சுட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த டிஃபிகல்ட் போர்ஷன்ஸை மட்டும் படிச்சுட்டு பாதி புரியாமையும் அண்ட் நான் போர்ஷனை முடிக்கலங்கிற கவலையோட எக்ஸாமுக்கு போவீங்க. பட் ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன, ஈஸியான போர்ஷனை முதல்ல முடிச்சிடணும், அப்புறம் மாடரேட்டை முடிக்கணும், டிஃபிகல்ட் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு போகணும். அப்ப கூட நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, 80% ஆஃப் த போர்ஷனை முடிச்சுட்டு போயிருப்பீங்க. ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், திருப்தி இருக்கும். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் சோ மச், 80% அப்படின்ட்டு போவீங்க. டிஃபிகல்ட்டை மட்டும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா 20% தான் கவர் பண்ணியிருக்கேன், மீதி அதை படிக்கலையே இதை படிக்கலையே, ஈஸியானதை கூட நான் பார்க்காம வந்துட்டேனே, எக்ஸாம் முடிச்சுட்டு வருவோம், சரி ரொம்ப ஈஸி, அதை நான் ஒரு தடவை பார்த்துட்டு போயிருந்தா கரெக்டாக ஆன்சர் பண்ணிப்பேன் புலம்பிக்கிட்டு வருவோம். அதனால எப்பவுமே ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட்டுக்கு போகணும். ஓகேங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். Scientists have identified about 1.4 million locations where single base DNA differences. இதெல்லாம் பார்த்துக்குங்க, சிங்கிள் பேஸ் டிஎன்ஏ டிஃபரன்சஸ், எஸ்என்பிஸ்னு சொல்லுவாங்க. எஸ்னா சிங்கிள், என்னா நியூக்ளியோடைட், பீனா பாலிமார்பிசம். ஏன் சிங்கிள் பேஸ் சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம் சொல்றாங்க? பாலினா மெனி, மார்பிசம்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல டிஃபரெண்டா இருக்கிறது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் மாறி மாறி இருக்கும். அதான் சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம், எஸ்என்பிஸ். இது அவங்க வந்து ஸ்னிப்ஸ்னு சொல்றாங்க. எஸ்என்பிஸ சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசத்தை ஸ்னிப்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஹியூமன்ல இருக்கு. ஓகேங்களா? எத்தனை இடத்துல இருக்கு சிங்கிள் ஸ்னிப்ஸ்? 1.4 மில்லியன் லொகேஷன்ஸ்ல இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணுங்க. இதுல இருந்து கொஸ்டின் இதுவரை கேட்கல, 2026 நீட்ல கேட்க போறாங்க. ஓகே, this information promises to revolutionize the process of finding chromosomal locations for disease associated sequence and tracing human history. So எங்கெல்லாம் இந்த 1.4 மில்லியன் லொகேஷன்ஸ்ல ஸ்னிப்ஸ் இருக்கு, சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம் இருக்கு, அதுதான் ஒரு ஹியூமனுக்கும் இன்னொரு ஹியூமனுக்கும் டிசீஸ் வரும்போது ஏன் டிசீஸ் வருது, எந்த இடத்துல ப்ராப்ளம் வருதுங்கிறத லொகேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த ஸ்னிப்ஸ் தான். ஓகேங்க, அடுத்து இப்போ சீக்வன்ஸ் பண்ணிட்டா தானே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டா பாக்குறோம், சேலியன் ஃபீச்சர்ஸா. சரி, அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் சேலஞ்சஸ். கண்ணு, நம்ம வந்து 80,000 கோடி செலவு பண்றோம், அதனால நமக்கு என்ன யூஸ்? ஹியூமன் யூஸ் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டோம். சரி, அப்ளிகேஷன்ஸ் தான் அதோட யூஸ். ஓகே, என்னன்னு பார்ப்போம். ஃபியூச்சர் சேலஞ்சுனா இதுல என்னென்ன சவால்கள் ஃபியூச்சர்ல இருக்கு? Deriving meaningful knowledge from DNA sequence will define research through the coming decade, leading to our understanding of biological systems. So biological system தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிகேட்ஸ்னா 10 வருஷம், ஒரு 10 வருஷத்தை நம்ம டிகேட் அப்படிம்போம். 1990 to 2000 ஒரு டிகேட், 2000 to 2010 ஒரு டிகேட். ஸோ அந்த அடுத்த 10 வருடங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பயாலஜிக்கல் சிஸ்டத்தை புரிஞ்சுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். This enormous task, பெரிய வேலையை முடிச்சிருக்காங்க, will require the expertise and creativity of tens, thousands of scientists from varied disciplines in both public and private sectors worldwide. So public na government, private sector, private companies. So அங்க இருந்து சயின்டிஸ்டோட ஹெல்ப் இதுக்கு தேவைப்படுது. One of the greatest impact of having HG, human genome sequences, may well be enabling a radically new approach to biological research.
ஸோ பயாலஜிக்கல் ரிசர்ச்சுக்கு ஒரு புது அப்ரோச்சை கொடுக்குது. அந்த மெடிசின் இண்டஸ்ட்ரியில் அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். In past, researchers studied one or a few genes at time. ஒரு டைம்ல ஒரு ஜீனோ அல்லது 2 ஜீன் 5 ஜீன் அவ்வளவுதான் படிக்க முடியும் ஒரு டைம்ல. With whole genome sequences and new high throughput technologies, bioinformatics, computers யூஸ் பண்ணோம் இல்லையா, we can approach questions systematically and on a much broader scale. So இப்ப ஒரு ஜீன் ஃபியூ ஜீன்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க என்டையர் ஜீனோமும் இருக்கு நம்ம கிட்ட சீக்வன்ஸ் பண்ணி. அப்போ நம்ம இன்னும் நல்லா ஸ்டடி பண்ணலாம். ஃபுல்லா தரவா ஸ்டடி பண்றதுக்கு என்டையர் ஜீனோமும் ஆல்ரெடி சீக்வன்ஸ் பண்ணிட்டதுனால பல ரிசர்ச்சை இது எளிமையாக்கும், ஈஸியாக்கும். அது எல்லாமே என்னது, கேன்சர், இந்த டிசீஸ் ரிலேட்டட், அதுக்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். They can study all the genes in genome. For example, all the டிரான்ஸ்கிரிப்ட்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்பிரஸிங் சீக்வன்ஸ், ஜீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதுதான் இன் எ பர்டிகுலர் டிஷ்யூ ஆர் ஆர்கன் ஆர் டியூமர். ஸோ ஒரு பர்டிகுலர் டிஷ்யூல இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அல்லது ஆர்கன்ல இருக்க டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அல்லது டியூமர்னா அந்த கேன்சரஸ் growth அது, or how tens of thousands of genes and proteins work together in interconnected network to orchestrate the chemistry of life. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம வந்து நிறைய மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்புல நடக்குது. அது எல்லாம் எப்படி வந்து டுகெதரா ஒர்க் ஆகுது, இன்டர் கனெக்ட் ஆகி இருக்கு, டைஜஷன், ரெஸ்பிரேஷன், பிரீத்திங், புரோட்டீன் சிந்தசிஸ், என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் எப்படி இன்டர் கனெக்டடா ஒன்னோட இன்டர் கனெக்ட் ஆயிருக்குங்கிறதெல்லாம் லேர்ன் பண்றதுக்கு இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நாளைக்கு படிக்க போறோம். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எங்க இருந்தெல்லாம் கொஸ்டின் வரும்னா, மோஸ்ட்லி லாஸ்ட் பேராகிராஃப்ல ஒரு கொஸ்டினும் இல்லை, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், கோல்ஸ், அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ சேட்டலைட்ஸ், இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் வரும். ஓகேங்களா, இன்ட்ரடக்ஷன், சாங்கர், இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் வரும். சரி, இன்னைக்கு நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். கொஞ்சம் கடைசியா ஒரு வேகான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்த ஒரு டாபிக் தான். பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், அப்ளிகேஷன்ல சில பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்கானிசம்லாம் நான் ஹியூமன் ஆர்கானிசம்ஸ், கோல்ஸ், சயின்டிஸ்ட், இவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ நாளைக்கு நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பார்க்கலாம். ஓகேங்களா, இன்னைக்கு 9 மணிக்கு நமக்கு லைவ்ல என்ன இருக்குங்க, ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் சாப்டரோட லைவ் விஸ் யூடியூப்ல இருக்கு. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரைஸ் உண்டு. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நாளைக்கு நைட் 8 மணிக்கு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை கம்ப்ளீட் பண்றோம். இன்னைக்கு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை கோ த்ரூ பண்ணி ஒன் லைனர் நீங்க எழுதி வைங்க. டவுட் இருந்தா நாளைக்கு கேளுங்க.